ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரியவும் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டுருக்கு. இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 8 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தேங்காய் பால் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு சைடிஷாக நம்ம ஏதாவது காரமாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரே ஒரு தக்காளி, இந்த சைஸில், இது மீடியம் சைஸ் தக்காளி, இதை கொஞ்சம் நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேணாம், சும்மா லைட்டாக ஒரு 10 செகண்ட் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. தக்காளி உடையாமல் கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். அரிசி ஒரு 1/2 கிலோ அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு கலக்கிடலாம். இப்போ தேங்காய் நல்லா ஒரு பெரிய தேங்காயாக இருந்தால் ஒரு தேங்காய் சேர்த்துக்கோங்க, சின்ன தேங்காய்னா ஒரு 2 தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா ஒரு பெரிய தேங்காயாக இருந்தது, அதை உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், அந்த மாதிரி. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு பால். இப்போ அரிசி நமக்கு எவ்வளோ இருக்கோ, இப்போ 1 டம்ளர் அரிசினா நீங்கள் 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ 2வது பாலையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. இந்த டைமில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்ட அப்புறம் ப்ரெஷரில் அடங்கினதும் நம்ம தேங்காய் சாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அரிசியெல்லாம் நல்லா உதிரியாக பார்க்கவே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு சைடிஷாக இன்றைக்கி சிக்கன் ரோஸ்ட்டும் ஆனியன் ரைத்தாவும் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.